வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். நம்ம எல்லாருமே கோவக்கா ஃப்ரை பண்ணியிருப்போம். ஆனா, இந்த மெத்தட்ல எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. ஏன்னா, இது ரொம்ப டேஸ்டியா ரொம்ப நல்லாருக்கும். கோவக்கா பீனட் ஃப்ரை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, தனியா 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, அப்புறம் வேர்க்கடலை ஒரு 3 ஸ்பூனு, 2 காஷ்மீரி சில்லி, 2 குண்டு மிளகா இத வச்சிருக்கேன். வேர்க்கடலைய மட்டும் தனியா நம்ம வறுத்துக்கலாம். இந்த அளவு வறுபட்டுருச்சுனா போதும். ஸோ இதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயில் இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்து. ஸோ இந்த அளவு நல்லா ப்ரௌனாக வறுத்தா போதும். இதையும் நம்ம எடுத்து வச்சோன்னா எல்லாம் ஆறினோன்னா மொத்தமாக நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடி காமிச்சோன்னா உளுத்தம்பருப்பையும் போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற கோவக்காவை எனக்கு கோவக்காய்க்கு வேண்டிய உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கோவக்காய் வேகிறதுக்குள்ள நம்ம வறுத்ததெல்லாம் பொடிச்சு வந்துடலாம். இந்த ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டுக்கலாம், ரொம்ப விட வேண்டாம். இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வேகிறதுக்காக வைக்கலாம். இந்த கோவக்காய் நல்லா வெந்துடுது. இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துடுது. நல்லா தண்ணி எல்லாம் ஃபுல்லாகவே வடிஞ்சிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பொடியை போட்டுடலாம். இதை கொஞ்சம் கோட் பண்ணி அப்படியே விடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கோவக்காய் ஃப்ரை நல்லா ஆயிடுச்சு. ஸோ நல்லா ரோஸ்ட்டும் ஆகிடுது, நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஜென்ரலாக நம்ம கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி பண்ணும்போது, பீனட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணும்போது அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரும் கொடுக்கும். டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.